ஒரு சிறிய கிராமத்தில் காட்டில் ஆழமாக மறைந்திருந்த ஒரு மந்திர மர வீடு இருந்தது. ஆர்வமுள்ள இரண்டு உடன்பிறப்புகள், சாம் மற்றும் லில்லி, ஒரு சன்னி பிற்பகல் அதை கண்டுபிடித்தனர். அவர்கள் ஏணியில் ஏறியபோது ஒரு விசித்திரமான கூச்ச உணர்வு ஏற்பட்டது. மரத்தடிக்குள் தி மேஜிக் ட்ரீ ஹவுஸ் அட்வென்ச்சர் என்ற பழைய புத்தகத்தை கண்டார்கள். சாம் புத்தகத்தை திறந்தபோது ஒரு பிரகாசமான ஒளி அறையை நிரப்பியது. திடீரென்று அவர்கள் பேசும் விலங்குகள் மற்றும் மந்திரித்த காடுகள் நிறைந்த ஒரு மாய நிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆலிவர் என்ற நட்பு ஆந்தை அவர்களை வாழ்த்தி, அவர்கள் வீடு திரும்ப 3 புதிர்களை தீர்க்க வேண்டும் என்று விளக்கியது. முதல் புதிர் அவர்களை ஒரு பிரகாசமான நதிக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் பேசும் மீனுக்கு உதவினார்கள். இரண்டாவது புதிர் அவர்களை ஒரு மலைக்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆமையுடன் நட்பு கொண்டனர். இறுதிப் புதிர் அவர்களை ஒரு அழகான புல்வெளிக்கு கொண்டு சென்றது. அங்கு அவர்கள் சிக்கிய யூனிகார்னை காப்பாற்றினர். ஒவ்வொரு புதிரும் தீர்க்கப்பட்டவுடன் மரவீடு மீண்டும் தோன்றியது. சாம் மற்றும் லில்லி மீண்டும் உள்ளே ஏறினர். ஒரு ஃபிளாஷ், அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு வந்தனர். அவர்களின் மாயாஜால சாகசத்தால் அவர்களின் இதயங்கள் ஆச்சரியமும் உற்சாகமும் நிறைந்தன.